சொல்லுங்க தம்பி, கேக்குதா? உங்க வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதான் ஒரு சில டவுட்லாம் இருந்துச்சு. அதான் உங்களுக்கு கேட்கலாம்னு கால் பண்ணேன். சொல்லுங்க தம்பி. ஆனா அந்த கால்சியம் பிளாக் வைக்கிறோம் லவ் பேர்ட்ஸ்க்கு. அதான் அந்த இது சுண்ணாம்பு கல் சொல்லுவாங்க. சுண்ணாம்பு கல், அப்புறம் வந்து இந்த கட்டில் போன் ஃபிஷ்னு சொல்றாங்க, கனவா மீன் போன். ம். அது ரெண்டு கம்பல்சரியா வைக்கணுங்களா? அது வைக்கணும் அவசியம் இல்லை தம்பி, கட்டாயம் வைக்கணும் இல்லை. இல்ல இந்த கால்சியம் வந்து இம்பார்ட்டன்ட் முட்டை வைக்கிறதுக்குலாம் சொல்றாங்க நிறைய. அதுக்கு நம்ம வந்து முட்டை ஓடு இருக்கு இல்லையா, ஆமாண்ணா. முட்டை ஓடே வைக்கலாம். நம்ம முட்டை வீட்டில் ஆம்லேட் போட்டு பேலன்ஸ் முட்டையோட வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி, அது பவுடர்னா கையில் நுணுக்கி வைக்கலாம். சரி. அது வந்து முட்டையில் எந்த முட்டைன்னு பரவாயில்ல, நாட்டுக்கோழி முட்டையை ஓட அந்த கூட இதை முட்டை வைக்கக்கூடாது, முட்டை ஓடு ஒண்டி வைக்கலாம். முட்டை ஓடு வைக்கணும். ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க சிக்கு இருக்கும்போது இந்த மாதிரி வைக்கக்கூடாது, பேர்டு வந்து சிக்குக்கு ஊட்டுச்சுனாக்கா சிக்குக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை தம்பி. இப்போ வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம வந்து இப்போ சிக்குங்க எல்லாமே வெறும் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நீங்கள். இல்லை, நான் என்கிட்ட வந்து குரூப் பீடிங்கில் தானே வச்சுருக்கேன், காலனி மாதிரி தான் வச்சுருக்கேன். சிக்குங்க வந்து எப்பவுமே சரி தம்பி, சிக்குங்க வந்து இனம்பெருக்கமாச்சுன்னா உடனே வேற இதில் மாற்றி விட்டாதான் உங்களுக்கு வந்து சிக்குங்க இறப்பு ஏற்படாமல் இருக்கும். இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு இறப்பு ஏற்படும். இப்போ வந்து நம்ம 10 பேர் அதில் மெயின்டைன் பண்ணுறோம்னு வச்சுக்க, ஒன்று கிட்டத்தட்ட 4 சிக்கு 5 சிக்குன்னா கிட்டத்தட்ட 40-50 சிக்கு இறங்கும் 1.5 மாசத்துல. அந்த 1.5 மாசம் அந்த சிக்கு இறங்கும் போது அந்த சிக்கன் நம்ம தனியாக எடுத்து போடலாம்னு வச்சுக்கோ. நீங்கள் அதிலே விட்டுருந்தா நீங்கள் விட்டா என்ன எத்தனை பேர் விட்டீங்களோ அத்தனை பேருக்கு மேலே இன்னும் இருக்கும், ஆகவே ஆகாது. சிக்கன் அப்படிதானே போடுவேன், பாட்டை விட்டு வெளில வந்தோன்னா மாத்திடுவேன் நான். ஏன்னா சிக்கு ஒருவேளை அதில் இனம் பெருக்கம் ஆகிட்டு அதே விட்டா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான். நான் ஒரு 10 பேர் வாங்கி விட்டாங்க, குண்டு சைஸ் இதுதான், குண்டு சைஸ் சின்னதாக இருக்கும். 10 பேர் அதில் விட்டுறதுக்கும் இடம் வசதி இருக்காது. ஆனால் என்னன்னா அது ஒன்றுக்கு ஒன்று வந்து இனம் பெருக்கம் பண்ண முடியாமல் முட்டை வச்ச முட்டையெல்லாம் தள்ளி விட்டுட்டு நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டு அந்த மாதிரியே வந்து ப்ராப்ளம் உண்டாகும். ஏன்னா இனம் பெருக்கிறதுக்கு வாய்ப்பு விடாது தம்பி. ஆமாண்ணா, அது புரியுதுண்ணா. பட் ஆனால் இப்போ வந்து சிக்கு இப்போ பாட்டு உள்ளே இருக்குது, அந்த டயத்தில் நம்ம வைக்கலாமா முட்டை ஓடு அரைச்சி? அந்த மாதிரி இல்லை தம்பி. நீங்கள் பாட்டுக்குள்ளே வந்து வைக்கிற லவ் பேர்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் வைக்க வேண்டியதில்லை. அது என்ன ரீசன்னா, அது வந்து அந்த திணையை வந்து 1 நாள் 2 நாள் வைப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வந்து அந்த லவ் பேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி போடுறோம் இல்லையா, ஆமாம், போடும்போது தோல் முட்டையை வரும் பாருங்க. ஆமாண்ணா. அந்த மாதிரி டைமில் அதுக்கு விட்டமின் குறைபாடு இருக்குது தெரிஞ்சா அந்த டைமில் வைக்கணும். வச்சுட்டோம்னா கூட 1 டைம் 2 டைம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடணும். தொடர்ந்து அது யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து உணவு கிடையாது தம்பி, அது ஒரு விட்டமின் தான். சரிண்ணா. விட்டமின் வந்து ஒரு அளவோட இருக்கணும், அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது இல்லையா நம்ம. அது என்னன்னா சிக்கு வந்து அது மீட்டிங் பண்ண ஒரு 5ஆவது நாள் 6ஆவது நாள் அதை வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த 1 நாள் 2 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டா அதுக்கு தேவைன்னா எடுத்துக்கும், தேவைன்னா விட்டுடும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து அந்த சிக்குக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான உணவு வந்து அதுவே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கும். சரிண்ணா. ஏன்னா அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. இன்னும் நார்மல் கேட்டால் வேறு எந்த ஒரு உணவுமே வைக்கக்கூடாது திணை தவிர சிக்கு இருக்கும் போது. சரிண்ணா. ஏன்னா சிக்கு வந்து அந்த 3 வாரத்துக்கு வரைக்கும் வந்து அந்த திணை இருக்கு இல்லையா, திணையை வந்து மாவுசத்து உள்ளது. மாவுசத்து வந்து அந்த சின்ன சிக்கு தாய் சிக்கு என்ன பண்ணும், ஆண் சிக்கு தான் எடுத்துன்னு போய் தாய்ப்பாருக்கு ஊட்டி விடும். தாய்ப்பாரை என்ன பண்ணும், அது வாங்கிட்டு வச்சிருக்கோம் வயிற்றுல வச்சு இருந்து அந்த பால் தன்மையை மாறின பிறகுதான் அது தாய்ப்பாறவையே எடுத்து ஊட்டும் அந்த சிக்கு. அது நார்மல் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி பால் ஸ்மெல் வரும், அது அந்த புளிப்பு ஸ்மெல் மாதிரி வரும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி இருக்குன்றது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து கரெக்டாக 2 வாரம் வரைக்கும் வந்து அந்த தாய் சிக்கே தான் மோஸ்ட்லி ஊட்டி விடும். அதுக்கப்புறம் தான் 2 வாரத்துக்கு அப்புறம் தான் ஆண் சிக்கே ஊட்டி விடும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா கம்ப்ளீட்டாக தெரியும். இல்லை சில லவ் பேர்ட்ஸ் வந்து பெண் லவ் பேர்ட்ஸ் வந்து 1 வாரத்துலேயே வந்து கேர் பண்ணுறதை விட்டுட்டு ஆண் லவ் பேர்ட்ஸ் பார்க்கும். ஏன்னா அந்த பெண் பேர் வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ணுன்னா அந்த ஆண் சிக்கு இல்லை இறந்தே போயிடுச்சுன்னா கூட அந்த பெண் சிக்கு அந்த சிக்கை காப்பாற்றி எடுத்துரும். ஆமாம். ஏன்னா அது வந்து அந்த கேரிங் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கேரிங் அதிகமாக இருக்கும்னு சொல்லவே முடியாது. லவ் பேர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெண் சிக்கு ரொம்ப கேரிங் அதிகமாக பாதுகாப்பாக இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா பெண் சிக்கை வந்து வாயால எடுத்து சின்ன சிக்கை கீழே தள்ளி விட்டுரும். அதையும் ஆண் சிக்கு தீனி கொடுத்து எப்படியாவது காப்பாற்றி எடுக்கும். அதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம எதுவுமே பேரண்ட்ஸ்ல எது ஒன்று மிஸ்டேக் ஆகும்னு சொல்லவே முடியாது எந்த ஒரு சூழ்நிலை. ஏன்னா இப்போ ஆண் சிக்கு வந்து அடுத்த மீட்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அப்போ என்னென்ன வந்து தாய் சிக்கு என்ன பண்ணோம், அந்த சிக்கு கம்ப்ளீட்டா ஆயிட்டு இருக்கும். ஆனா தீனி எடுக்காத ஸ்டேஜ், முடி இன்னும் வளர்ற ஸ்டேஜில் கீழே தள்ளி விட்டுரும். அந்த சிக்கு பார்த்தீங்கன்னா மற்ற பேரண்ட்ஸ் சிக்கு இல்லாமல் கூட மற்ற சிக்குங்க ஏதாவது தீனி கொடுத்து கூட காப்பாற்றிடும். என்ன ரீசன் பார்த்தா அது அடுத்த மீட்டிங் ரெடி ஆகிடும், திரும்பி எக் வைக்கும். சிலது வந்து என்னன்னா
அந்த சின்ன சிக்குக்கு ஈட்டு கொடுக்கும் போதே அந்த எக்கு திரும்பியும் வச்சு திரும்பியும் வந்து அந்த மேட்டிங்க்கு அந்த டைமிங்லேயே அந்த ஈட்டும் முட்டைக்கும் ஈட்டு கொடுக்கும், ரெண்டாவது அந்த சிக்குக்கும் ஈட்டு கொடுக்கும், அப்புறம் தீனி கொடுக்கும். அந்த மாதிரி உள்ள லவ் பேர்ட்ஸ் பார்த்தோன்னா எப்பவுமே வந்து அந்த சிக்குங்க இறங்குறதுக்குள்ளேயே முட்டை வச்சிடும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி சிக்கு இறக்குற லவ் பேர்ட்ஸ்லாம் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து மேட்டிங் ஆகிட்டு அது ஈட்டு கொடுத்துட்டு இருக்கும் போது திரும்பி மேட்டிங் பண்ணி திரும்பி எக்கிடும். அது வந்து ரொட்டீன், அது ஒரு ஜாப் மாதிரியே பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த. ஆமா நான் பாத்துருக்கேன். நான் ஒரு 4 வருஷமா வளர்த்துட்டு இருக்கேன் நான். ஆமா அதெல்லாம் வந்து காலனி ப்ரீடிங் மாதிரி தானே போட்டிருக்கேன். ஒரு 17 பாட்டு கட்டி பெரிய கேஜில் தானே வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா இப்போ வந்து எனக்கு 3 இயர்ஸா ப்ராப்ளம் வரல. இப்போ வந்து புதுசா ஒரு கேஜ் அடிச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா 2 ஃபீமேல் வந்து ஒரே பாட்டிலே போய் உட்காந்துட்டு அடகாத்துட்டே இருக்குது. அது குஞ்சு பொரிச்சிருச்சு, ஒரு குஞ்சு பொரிச்சிருச்சு. பொரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அது உள்ள ஸ்பேஸ் இல்லாதனால அதுக்கு மிதிச்சு இறந்துருச்சு. இப்போ அதுக்கு என்னடா பண்ணலாம் அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு? பானை பெருசு வைக்கணும். அதுக்கு பானை பெருசா தானே வச்சிருக்கேன் நான். ஆனா 2 ஃபீமேல் இப்ப முட்டை வந்து நிறைய ஏகப்பட்ட முட்டை வச்சிடும். 2 லவ் பேர்ட்ஸ் சேர்ந்து முட்டை வச்சிடும். 2 லவ் பேர்ட்ஸுமே ஒரே பானையில அடை காத்துட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு சண்டை வராம இருக்கும். சண்டை வராம இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க அப்படியே பார்த்து அது தரிசனமா வந்து எதுவும் பண்ணாம விட்டுடலாம். அதுக்குள்ள வந்து சண்டை வந்து அடிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். நான் அப்புறம் இன்னொன்று வந்து வச்ச முட்டையை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி அதே பிடிச்சி ஒரு அந்த செல்லு கூட இல்லாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் ஒரு பேர். முட்டை வந்து இப்படி அந்த கரு வளர்ந்த பிறகு அந்த மாதிரி பண்ணிடுதா இல்லை சிக்கன்? நான் வச்ச உடனே நான் முட்டை ஒரு 2 நாள் 3 நாள் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா முட்டையே இல்லை, இல்லை எல்லாமே உடச்சி அப்படியே. அது ஆரம்பத்துல டேஸ்ட் பார்த்துடுச்சுன்னா அந்த முட்டைய அது வந்து எத்தனை வாட்டி எக் வச்சாலும் அந்த மாதிரி ஃபால்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது ஒன் டைம் டேஸ்ட் பார்த்துரும்ல. ஆமா அந்த லவ் பேர்ட்ஸ் வந்து இனம் இருக்கும் செட் ஆகாது. சரிண்ணா அப்ப அதை கொடுத்துடலாங்களா? அது மாதிரி பேரெல்லாம் கொடுத்துட்டு வேற புதுசா வாங்கி போட்டுக்கலாம். நீங்க முட்டை வந்து 18 பேர் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாண்ணா. இல்ல பேர் நிறைய இருக்குண்ணா என்கிட்ட. ஆனா மத்ததெல்லாம் வந்து சிக்கெல்லாம் வர்றது எல்லாமே இன்னொரு கேஜில போட்டுறேன். எந்த ஊர் நீங்க? நான் திருச்சிண்ணா. நானு சரிச்சா. நீங்க என்ன பண்ணுங்க, எப்பவுமே நம்ம வந்து எப்பவுமே பார்த்தோன்னா நீங்க சிக்கன் சேல்ஸ் கொடுக்குறீங்களா கடையில? கடைக்கு கொடுக்குறதுலண்ணா பழக்கத்துக்கு வந்து வாங்கிட்டு போயிருவாங்க வீட்லயே. ஸோ ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்க, சிக்கன் வந்து கடைக்கு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க சிக்கன் இனப்பெருக்கம் பண்ற மாதிரி பண்ணலாம். எப்படின்னா நம்ம வந்து செப்பரேட்டா வந்து ஏற்கனவே சிக்கன்ல வந்து கலர்ஸ் வந்து முதல்ல கலர்ஸ் செலக்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சிக்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும் சில இதுல. அந்த சிக்கன்லாம் எடுத்து தனியாக ஒரு பீடிங் போட்டு அதில் வந்து ரிசல்ட் எடுத்து பாருங்க என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்ட்டு. சரிண்ணா. அந்த ரிசல்ட் வரும்போது அந்த சிக்கு வந்து மார்க்கெட் ரேட் என்ன ரேட் போகுதுன்னு பாருங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்தா கூட ஒரு பேர் 350 ரூபானா இப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும்போது 1500 ரூபாய்க்கு போகும் பேர். சரிண்ணா. அதை வந்து எடுத்து பார்த்து அதில் இனம் பெருக்கம் எப்படி ஆகுதுன்னு பார்த்து அதுலேருந்து நம்ம நார்மலாக இப்போ எல்லாரும் எப்படின்னா இப்போ நார்மல் வந்து நார்மல் கிரீனும் எல்லோவும் சேர்ந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து கிரீன் பச்சை அந்த குரங்கு பச்சை சொல்லுவாங்க, அந்த மாதிரி பச்சை தான் வரும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பியூர் எல்லோ ரெட்டே வருது இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து 1-2 பீடிங்கில் வரும். அது வந்து இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் வருதுன்றது நீங்கள் செலக்ஷன் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சு அதுலேருந்து அந்த ரெட் ஐயா வர்றதுக்கான சிக்கனை நீங்கள் ரெட் ஐ வந்து கலெக்ட் பண்ணணும். ரெட் ஐ கலெக்ட் பண்ணும்போது மார்க்கெட்டில் ரெட் ஐக்கான ப்ரைஸ் என்ன ரேட் வருதுன்னு பார்க்கணும். ஆனால் அந்த சிக்கு வந்து நார்மல் வந்து பேரண்ட்ஸ் வந்து நார்மல் தான் இருக்கும். ஆனால் ரெட் ஐ வருதுன்னா அப்போ ரெட் ஐக்கான வேல்யூ அதிகம் நார்மல் சிக்லேயே. அப்போ வந்து வந்து 500 ரூபா போகுதுன்னா இது 350 ரூபா போகுதுன்னா இது இது இதில் வந்து இனப்பெருக்கம் எப்படி அதிகம் பண்ணுறது இதை பார்க்கணும் பார்த்து. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இப்போ அந்த எக்கு ஃபால்ட்டாக இருந்துச்சு இல்லை எக்கு டேஸ்ட் பண்ண அந்த மாதிரி லவ் சிக்கன்ங்க கூட இனப்பெருக்கம் பண்ணும்போது தள்ளி விட்டுறணும். அது இல்லாமல் சிக்கன் வந்து ஒரு தொடர்ந்து பீடிங் பண்ணும்போது ஒரு 4 பீடிங் 5 பீடிங் எடுத்துருவோம். நீங்கள் எடுத்துட்டு அடுத்த பீடிங்க்கு நீங்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு நார்மல் 18ன்றது 4 அடியில் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் பெரிய பண்ணை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சிக்கன் இறங்கிடும். அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் மாதம் வருமானன்ற பிள்ளையும் தனியாக பார்க்கலாம். சரிண்ணா. அந்த மாதிரி இனப்பெருக்கம் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்க ஆசைக்காக வாங்கி விட்ட நிறைய விஷயம் இப்போ அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்த எல்லாமே ஏன்னா பசங்களுக்கு ஈடுபாடு எதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்குறாங்க. கொடுத்து அதுலேருந்து எப்படி இனப்பெருக்கம் வந்து அவங்க பசங்களே ஆர்வம் எடுத்து இனப்பெருக்கம் பண்ணாதான் உண்டு. அது நிறைய பேர் இனப்பெருக்கம் பண்ணி அதில் வந்து பணம் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பிஸ்னஸாக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது 3 பேர் தான் வாங்கினேன். நான் நம்மள்ட்ட வந்தது கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் கிட்ட நான் சேல்ஸ் பண்றேன். இதோட தெரிஞ்சவங்கள்ட்ட கடைக்கு போய் கொடுத்ததுல வரையும்
தெரிஞ்சவங்க வந்து வாங்கிட்டு போறது 300 350 சொல்லிட்டு வாங்கிட்டு போடுவாங்க. அது மாதிரி தானே கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் நீங்க சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன். இல்ல ஏன்னா இப்போ வந்து இதுல நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா மாதம் வருமானம்ன்றப்பல நீங்க வச்சிருக்க இதுலயே ஒரு 18 பேர் இருக்கா, அதை பற்றி எத்தனை அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து செக் பொறிச்சு எடுக்குதுன்னு பார்த்து அது மட்டும் வந்து அது குறிப்பா செக்கு தொடர்ந்து இனம்பெருக்கம் ஆகுது இல்லையா, எப்படியா இருந்தாலும் வந்து இனம்பெருக்கம் ஆகுது அப்படின்னும் போது அதெல்லாம் அதுல வச்சுட்டு இனம்பெருக்கம் ஆகாம ரொம்ப நாளா வெறும் பானையை மட்டும் பிடிச்சிங்கன்னா அந்த லவ் பஸ் வந்து அந்த பேரை எடுத்துருங்க. எடுத்துட்டு அது கூட வந்து என்ன மாதிரி கலர்ஸ் வந்து பேர் பண்ணி போட்டிருக்கீங்க பாருங்க. அந்த கலர்ஸ் வேணும் எதிர்பார்க்குறீங்க, அந்த கலர்ஸ் வேணும், ஆனால் சிக்கு ஏறணும்னா அது கூட வந்து வேற பேர் வந்து அந்த கலர் வந்து பியூர் அது கூட வேற ஏதாவது கலர் பேர் பண்ணி அதுல இருந்து என்ன கலர் வந்து ரிசல்ட் பார்த்து நான் அந்த கலர் வந்து கொண்டுட்டு வந்துடணும். சரிண்ணா. கொண்டுட்டு வந்தா உங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்களுக்கு அந்த கலர்ஸ் நம்ம எதிர்பார்க்குற கலர்ஸும் வந்துடும். முதல் ரீசன் ஒன்று. ரெண்டாவது நீங்க பணம் முதலீடுன்ற போல நீங்க பெரிய அளவு போட வேண்டாம். நீங்க வச்சுட்டீங்க உங்கள்ட்ட மேற்கொண்டு இனம்பெருக்கம் பண்றது என்னன்றது மட்டும் பாருங்க. ரெண்டாவது வந்து இப்போ நீங்க வந்து குரூப் பீடிங் தானே போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. நீங்க செப்பரேட்டா போற மாதிரினா நெட் ரோல் இருக்கு. ரோல் இருக்கு இல்லையா, நெட் ரோல். நெட் ரோல்னா நார்மல் இப்போ அந்த வலை இருக்குல்ல, கேஜி அடிக்கிறீங்களா, அந்த வலை வந்து ரோலா வாங்கிக்கோங்க. 150 அடி வரும் வலை. அது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 6 ரூபாய் 7 ரூபாய் 8 ரூபாய் அந்த ரேஞ்ச். ஆமா மொத்தமா வாங்கும்போது உங்களுக்கு ஏன்னா இப்போ மீட்டர் ஒரு அடி கணக்குல வாங்கினீங்கன்னா நீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15 ரூபாய் 20 ரூபா கொடுக்கணும். இப்போ நீங்க அப்படி போய் வாங்கினீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் அப்படியே 3 மடங்கு கம்மி ஆயிடும் உங்களுக்கு. நான் வந்து சென்னையில இருக்கிறதுனால வந்து பாரிஸ்ல எனக்கு இங்க கம்மி ரேட்ல கிடைக்கும். ஆனா நான் இது வரைக்கும் உங்கள்ட்ட நான் என்னன்னா என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வேணா நான் ஐடியா கொடுப்பேன். நான் இது வரைக்கும் வந்து நான் அது மாதிரி பண்ணதில்லை. ஏன்னா நான் வந்து எனக்கு இதுதான் என்னோட ஆசை தெரிஞ்சதுனால நான் ஆரம்பத்திலேயே வீட்டுக்கு கீழே படிக்கட்டு கீழே அது ஒரு ரூம் அரை மாதிரி பண்ணிட்டேன். மேடம் வீடு கட்டும் போதே 2-3 மேலேயே வந்து செல்ஃப் இருக்கு இல்லையா, 7 அடி லேப்டாப், அது வந்து சன்சைடு வளர்த்து அதுல இருந்து வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து இதுல வந்து இப்ப முழு ஈடுபாடு இருக்கு. ஏன்னா நான் அதுக்காக தனியா இடம் ஒதுக்க முடியாது. அதனால வந்து சன்சைடு வேஸ்டா இருக்க இடத்துலயே பாக்ஸ் மாதிரி இல்ல, சன்சைடை வச்சு கம்பி வளர்த்து காங்கிரீட் போட்டு அதுல இருந்து ஸ்ட்ராங்கா பண்ணிட்டேன். அதாவது 7 அடி மட்டும் நம்ம தலை இடியாத அளவுக்கு ஹைட்ல அங்கங்க பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து அதுல வந்து நான் வலை மாதிரி அடிச்சு செட் பண்ற ஐடியால வச்சிருக்கேன். இந்த கொரோனா முடிஞ்ச பிறகுதான் பண்ணலான்ற ஐடியா. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம இது நம்மளோட ஜாபை விட்டுட்டு தான் ஒரு தொழில் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இது அப்படி கிடையாது. நம்ம வந்து டைமிங் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதுக்காக ஒரு நாளைக்கு வந்து மிஞ்சி போன ஒரு 10 நிமிஷம் தம்பி 10 நிமிஷம் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கு வந்து தீனியை வச்சுட்டு அதோட ஆக்டிவிட்டி அதோட பழக்க வழக்கங்கள் மட்டும் நோட் பண்ணிட்டா போதும். ஆமா ஆமா. ஏன்னா அது ஆக்டிவிட்டி வந்து ஒரு மாதிரி டல்லா இருக்கா, ஒரு மாதிரி சோம்பலா இருக்கா, அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணாவே அந்த ப்ராப்ளத்தை என்னன்றது நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட அட்வைஸ் கேட்டு கிட்டத்தட்ட பண்ண அமைப்பு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. என்ன கால் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. போயிட்டு விசிட் நாங்கள் போயிட்டு ஏரியாவில் போய் பார்க்குறோம். நாங்கள் அவங்களுக்கு நிறைய செட் பண்ணியிருக்கிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன ரீசன் பார்த்தோன்னா இப்போ வந்து அவங்க வந்து இப்போ நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லை. நான் வேலைக்கு போனா கூட என்ன மாதம் வருமானன்ற போல பாத்தீங்கன்னா மாதம் ஒரு 8000 10,000 தான் வருது. அது என்னால ரன் பண்ண முடியல. அப்படி நான் இதுக்கு ஒரு பெரிய முதலீடு எல்லாம் போடல. ஒரு 3000 ரூபாய் போட்டேன், 5000 ரூபாய் போட்டேன். இப்போ நான் மாசம் வந்து பார்த்தேன்னா இதுலயே நான் 10,000 15,000 தனியாக எடுக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா அதுல வந்து ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்க. ஃபெயிலியர் ஆனவங்க எப்படின்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாம மேற்கொண்டு அந்த சிக்குங்க வந்து இறங்க அந்த சிக்கை வந்து எப்படி நம்ம காப்பாற்றி எடுக்கணும். மேற்கொண்டு எந்த சிக்குமே வந்து ஒரு வருஷம் தீனி போட்டு வச்சிருந்தா அது லாஸ்ட் தான். அந்த சிக்குங்க கூட கலந்து விட்டுடணும், தள்ளி விட்டுட்டு அடுத்த பீடிங்ல வந்து அந்த சிக்குங்களே எந்த சிக்கு வந்து கரெக்டா இறங்குது. அது பேரண்ட்ஸ் வந்து தொடர்ந்து 6 சிக்கு 7 சிக்கு இறங்குற பேரண்ட்ஸ் சிக்கு எல்லாம் வந்து விடக்கூடாது. அதெல்லாம் பீடிங் போட பார்க்கணும். ஏன்னா அதோட பேரண்ட்ஸ் வழி 6 சிக்கா போட்டுட்டு வர சிக்கெல்லாம் நல்லா சூப்பரா எடுத்து வச்சு அது இனம்பெருக்கம் பண்ணா நல்லா இருக்கும். பேரண்ட் வந்து இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 11 முட்டை வச்சு 8 சிக்கு பிடிச்சுனா ஒரு தடவை 8 சிக்கு பிடிச்சதுல அதோட சிக்கு இறங்குனதுக்கு எல்லாமே அந்த பவர் இருக்கான்றது பார்க்கணும். ஆமா அந்த அதுக்கு வந்தது தானே இப்போ நான் வச்சிருக்கிறது எல்லாமே. இப்போ ஆமா இப்போ அந்த மாதிரி சிக்கன் நீங்க இப்போ பண்ணும்போது அது கூட நீங்க வந்து பேர் பண்ணி விடணும். அந்த பிளட் சம்பந்தம் பட்டம் இல்லாம இப்போ வந்து வெளியேந்து வாங்கி விடுறதுக்கும் அந்த மாதிரி ஃபால்ட் இருக்கான்றது நோட் பண்ணணும் நீங்க. ஏன்னா அந்த 6 சிக்கன் 10 சிக்கனுமே வந்து கரெக்டா இருக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ஃபால்ட் ஆனா கூட அந்த சிக்கு சரியா வராது. சிக்குங்க இனம்பெருக்கம் சரியாகும். 2 சிக்கு 3 சிக்கு எல்லாம் இறங்குதெல்லாம் அது வந்து வேஸ்ட். அது கழிவு மாதிரி தான் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும். அதை வந்து தள்ளி விட தான் பார்க்கணும். தொடர்ந்து 5 சிக்கு 4 சிக்கு இறங்குனா அந்த லவ் பர்ஸ் நல்லா ஹெல்த்தியான ஆரோக்கியமான லவ் பர்ஸ் அர்த்தம்.
சரிண்ணா. அதான் அது இன்னொரு டவுட் ஒன்று இருக்குண்ணா. நீங்கள் இந்த லைனேஜ் ப்ராப்ளம் வரும்னு சொன்னீங்களா, ஒரே சிக்கு ஒரே பேரண்ட்லேருந்து வந்ததெல்லாம். அது வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது. அடுத்த இதுல வரும். அடுத்த ஒரு தொடர்ந்து அடுத்த பீடிங்ல வரும். இதுக்கு இடையில இது ஷேர் பண்ணிடுவீங்க. இது ஒரு வயதான குறிப்பிட்ட நாட்கள் ஆச்சுன்னா இதை தள்ளி விட்டுருவீங்க. அதோட சிக்கன் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பேர் பண்ணி போடுவீங்க. அதுல இருந்து முடி ஏர் ஃபால்ட் ஃபர்ஸ்ட் வரும். ரெண்டாவது வந்து கால் வந்து விரிஞ்சிடும். ரெண்டாவது ஃபால்ட்டு. மூணாவது ஃபால்ட்ன்ற போல வந்து பார்த்தோன்னா அது வளர்ச்சி அடையாது. அது எக்குல இருந்து ஓபன் பண்ணி சிக்கன் எப்படி அந்த தோல் எக்கு மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஸ்டாண்டர்டா நின்றும் சிலது. அதெல்லாம் வந்து பிளட் சம்பந்தப்பட்ட ஃபால்ட் தான் அதெல்லாம். அதெல்லாம் நம்ம வந்து கியூர் பண்ணி பார்க்கணும்னா முதல்ல வந்து நமக்கு வந்து என்னன்னா அடுத்த பேரண்ட்ஸ் வந்து பிளட் சம்மந்தப்பட்டது இல்லாம போடும் போது நம்ம வந்து சிக்கு இப்போ 6 சிக்கு 7 சிக்கு வந்து பொரிய லவ் பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சிக்கு பெண் சிக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதை நோட் பண்ணி பெண் சிக்கை எடுத்து அதுல இருந்து நம்ம வந்து கலர்ஸ் வந்துட்டு வரணும்னு நினைக்கும் போது இதுல இருக்கிற ஆண் சிக்கு இருக்கு இல்லையா, ஆண் சிக்கு வந்து வேற ஒரு பெண் சிக்குல வந்து இது வந்து ஒயிட் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ளூ கூட காம்பினேஷன் பண்ணோம். அப்படி வந்து ஏற்கனவே வந்து பியூர் எல்லோ இருக்கு இல்லையா, சம்பந்தமே இல்லாத பியூர் எல்லோ ரெட் ஐ வந்து இருக்கும் போது அது கூட வந்து என்ன டிஃப்ரெண்ட் கலர் நம்மளோட ஐடியாஸ் தான். இப்போ ஒரு அதோட பிளட் சம்மந்தப்பட்டது இந்த கலர்ஸ் கூட கலர் மேட்ச் ஆனா என்ன கலர் வரும்ன்றது ஐடியாஸ் பண்ணி போது அதுல இருந்து நமக்கு என்ன டிஃபரன்ஸ். ஏன்னா இப்போ வந்து பிசினஸா பண்ணும் போது நம்ம மார்க்கெட் ரேட்டு இன்னைக்கு ரேட்டு வந்து இந்த பறவைங்க வந்து இந்த ரேட்டு இந்த கலர் ரேட் போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ஒவ்வொரு கலருக்கு வந்து சம்பாதிக்கிற குறிக்கோள் இருக்கவங்க அது கலர் தான் ஷேர் பண்ணி போடுவான். அது மட்டும் இல்லாம இப்போ ரேர் கலர்ஸ் நம்ம வரும்போது ஷேர் 1500 போதா நம்ம அதுக்கு வந்து இனம் இருக்கும் பண்ண பார்க்கணும். என்ன ரீசன் பார்த்தோன்னா இப்போ வந்து நார்மல் அதே சாப்பிட்டாலும் அதே கேஜி அதே கிலோ திணை தான் சாப்பிடுவோம். இதுவும் அதே கிலோ திணை தான் சாப்பிடுவோம். நம்ம வந்து நிறைய எது நமக்கு அதிகம் வருமானம் வருதோ அது நம்மள்ட்ட இருக்கு. அது வந்து கலர்ஸ் நம்மளால ஷேர் பண்ணி போட்டு அது கொண்டுட்டு வர முடியும். அதுல தான் முதல்ல ஏன்னா நீங்க என்னோட எப்படியா இருந்தாலும் நீங்க எனக்கு போட்டி வர போறது இல்ல. நான் சொல்லி கொடுத்தனால நான் ஒன்றும் குறைஞ்சிட போறது இல்லை. ஏன்னா நீங்க எங்க ஊர்ல இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன். வந்து பிசினஸ் வந்து ஐடியாஸ் பண்ணும் போது இந்த மாதிரி பண்ணுங்க அந்த ஐடியா. சரிண்ணா. நீங்க சொன்ன மாதிரி தானே நானும் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த கலர்ஸ் வேற கலர்ஸ் ஏதாவது பேர் எடுத்து போட்டு முதல்ல இருக்க கலர் முதல்ல என்னென்ன கலர் இருக்குன்னு முதல்ல நோட் பண்ணிக்க தம்பி. அதுல இருந்து